NMMS வினாத்தாள் ஆண்டு 2019. இன்னைக்கு நம்ம சாட் பகுதியில் இருக்கக்கூடிய வினா எண் 91 இருந்து 120 வரையிலான விளக்கங்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வினா எண் 91. ஒரு வாகன ஓட்டுநர் 3.2 மணி நேரத்தில் 135.04 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறார் எனில் வாகனத்தின் வேகம். இங்க நமக்கு கொடுக்கப்பட்ட தரவுகள் கிலோமீட்டர் மற்றும் மணி அப்படிங்கிற அலகுகள்ல இருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன்ஸும் கிலோமீட்டர் பை மணில தான் இருக்கு. அப்போ இங்க எந்த ஒரு அலகு மாற்றமும் பண்ண வேண்டியது இல்ல. நேரடியா சூத்திரத்துல பிரதியிட்டு நம்ம விடைய கண்டுபிடிச்சிடலாம். வாகன ஓட்டுநர் கடந்த தொலைவு 135.04 கிலோமீட்டர். தொலைவை கடக்க எடுத்துக்கொண்ட நேரம் 3.2 மணி நேரம். வேகத்துக்கான சூத்திரம் நமக்கு தெரியும், கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம். 135.04 டிவைடட் பை 3.2. பகுதியில் இருக்க தசம எண்ண முழு எண்ணா மாத்துறதுக்கு 10ஆல பெருக்கலாம். கீழே 10ஆல பெருக்குனா மேலையும் 10ஆல பெருக்கணும். இப்படி பெருக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற விடை 1350.4 டிவைடட் பை 32. ரெண்டையும் வகுத்துட்டா நமக்கு கிடைக்கிற விடை என்ன? 42.2 கிலோமீட்டர் பை மணி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 92. 4x² பிளஸ் 6xy ஐ பெறுவதற்கு 3x² பிளஸ் xy பிளஸ் 3y² உடன் எதனை கூட்ட வேண்டும்? இங்க 3x² பிளஸ் xy பிளஸ் 3y² இது கூட ஏதோ ஒரு கோவையை கூட்டுனா நமக்கு 4x² பிளஸ் 6xy அப்படிங்கிறது கிடைச்சிரும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த கோவையை ஏன் வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு எப்படி சமன்பாடு கிடைக்கும்? 3x² பிளஸ் xy பிளஸ் 3y² பிளஸ் a ஈக்குவல் டு 4x² பிளஸ் 6xy. இதுல நமக்கு a தான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஏவை மட்டும் இடது பக்கமா வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் வலது பக்கமா கொண்டு போனா கூட்டல்ல இருக்கிறது எல்லாமே கழித்தலா வந்துரும். அப்ப 4x² பிளஸ் 6y மைனஸ் 3x² மைனஸ் xy மைனஸ் 3y². இதுல ஒத்த உறுப்புகள் எது? 4x² மைனஸ் 3x². இது ஒத்த உறுப்பு. இதுல எண் கெழுக்கள் மட்டும் கழிச்சுட்டா நமக்கு x² கிடைக்கும். அதே மாதிரி xyயும் இந்த ஒத்த உறுப்புகள்ல இருக்கு. அப்ப 6xy மைனஸ் xy பிளஸ் 5xy கிடைக்கும். மைனஸ் 3y² எந்த ஒத்த உறுப்பும் இல்ல, அதனால அப்படியே வந்துடும். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த கோவை x² பிளஸ் 5xy மைனஸ் 3y². ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 93. ஒரு சக்கரம் 3 வினாடிகளில் 48 முறை சுழல்கிறது எனில் 30 வினாடிகளில் அச்சக்கரம் சுழலும் எண்ணிக்கை. இங்க 3 வினாடிகள்ல 48 முறை சுழலுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு வினாடியில எத்தனை சுழற்சிகள் அடைஞ்சிருக்கும்? இத கண்டுபிடிக்க 48 3ஆல வகுத்துட்டா போதும். அப்ப ஒரு வினாடியில அந்த சக்கரம் 16 முறை சுழன்றிருக்கும். அப்போ 30 வினாடிகள்ல எத்தனை முறை அது சுழற்றப்பட்டிருக்கும்? 16 நம்ம 30ஆல பெருக்கிட்டா நமக்கு விடை கிடைச்சிரும். பெருக்குனா விடை என்ன? 480. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இத நம்ம ஓரலகு முறையில கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது யூனிட் மெத்தட்ல கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் இதை இன்னும் ஈஸியாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னா, 3 வினாடிகள்ல 48 முறை சுழலுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது 30 வினாடிகள்ல எவ்வளவு சுழற்சி அடைஞ்சிருக்கும்னு கேட்டிருக்காங்க. 3ஓட 10 மடங்கு தான் 30. அப்ப சுழற்சிகளின் எண்ணிக்கையும் 48 10ஆல பெருக்குனா கிடைச்சிரும். 48 10ஆல பெருக்குனா 480. இதுதானே நமக்கு ஓரலகு முறையிலையும் விடையா வந்துச்சு. இப்படி கூட நீங்க ஈஸியா விடைய கண்டுபிடிச்சிடலாம். வினா எண் 94.
கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸின் அளவு என்ன? AB மற்றும் CD இணை. இங்க AB மற்றும் CD இணைன்னு கொடுத்துட்டாங்க. அந்த இணைக்கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுற மாதிரி இருக்கு. இந்த குறுக்கு வெட்டி வெட்டும் போது உள்பக்கமா தான் அந்த X அப்படிங்கிற கோணம் அமைஞ்சிருக்கு. நமக்கு தெரியும், இரு இணைக்கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும் போது உருவாகக்கூடிய உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியா இருக்கும். அப்ப X டிகிரியவும் 4 அப்படிங்கிற கோணத்தையும் கூட்டினா நமக்கு 180 கிடைக்கணும். ஏன்னா அது குறுக்கு வெட்டியோட ஒரு பக்கம் அமைந்த உட்கோணங்கள். இங்க 4ம் 3x அப்படிங்கிற கோணமும் சமமா இருக்கும். காரணம் என்னன்னா அது ஒண்ணுக்கொண்ணு குத்தெதிர் கோணங்கள். அப்ப 4 அப்படிங்கிற இடத்துல நம்ம 3x டிகிரி போட்டுக்கலாம். அப்ப 3x டிகிரி பிளஸ் x ஈக்குவல் டு 180 டிகிரியா இருக்கணும். 3x பிளஸ் xனா 4x ஈக்குவல் டு 180. நமக்கு x தான் வேணும். இப்ப 4 வலது பக்கமா அனுப்பிச்சோம்னா பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தல்ல வந்துரும். அப்ப 180/4 45 டிகிரி. அப்ப x ஈக்குவல் டு 45 டிகிரி. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 95. 3p பிளஸ் 4 ஈக்குவல் டு 25 எனில் p இன் மதிப்பு. இங்க ஒரு எளிய சமன்பாடு தான் கொடுத்திருக்காங்க. நம்மளால இதை ஈஸியா தீர்க்க முடியும். நமக்கு p யோட மதிப்பு தான் வேணும். அப்ப 3p மட்டும் இடது பக்கமா வச்சுட்டு கூட்டல்ல இருக்க 4 வலது பக்கமா போகும்போது -4 ஆயிரும். அப்ப 3p இஸ் ஈக்குவல் டு 21. நமக்கு p யோட மதிப்பு தான் வேணும். அப்ப 3 பெருக்கல் இருக்கிறது வலது பக்கமா போகும்போது வகுத்தல்ல போயிரும். அப்ப p ஈக்குவல் டு 21/3 வகுத்துட்டோம்னா 7. அப்ப p யோட மதிப்பு 7. ஆப்ஷன் டி சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 96. அடுத்தடுத்து வரும் 3 முழு எண்களின் கூடுதல் 30 எனில் நடுவில் அமையும் எண். எப்பவுமே அடுத்தடுத்து வரும் முதல் 3 முழு எண்கள் அப்படின்னு கொடுத்துட்டா நடுவுல இருக்க எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். எக்ஸுக்கு அடுத்த எண் அது கூட 1 கூட்டப்பட்ட மாதிரி x+1 அமையும். எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற எண் அதுல இருந்து 1 கழிச்சா x-1 அமையும். இப்ப இந்த 3 எண்களையும் கூட்டினா நமக்கு 30 கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. இப்ப x-1 பிளஸ் x, x+1 இதை கூட்டினா 30. -1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிரும். அப்ப 3x ஈக்குவல் டு 30. நமக்கு x ஓட மதிப்பு தான் வேணும். இப்ப பெருக்கல்ல இருக்க 3 வலது பக்கமா போகும்போது வகுத்தல்ல போயிரும். இப்ப x ஈக்குவல் டு 30/3 வகுத்துட்டோம்னா 10. நடுவுல இருக்கிற எண்ணை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருந்தோம். அப்ப நடுவுல அமையக்கூடிய எண் 10. ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 97. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசல். இங்க வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, கடைசியா கிடைச்ச தொகையும் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம அசலை கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்க தனி வட்டி என்னன்னு கொடுக்கல, மொத்த தொகை தான் கொடுத்திருக்காங்க. மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சா நமக்கு தனி வட்டி கிடைக்கும். இங்க அசல் தெரியாதனால நம்ம தனி வட்டிய 10,080 மைனஸ் பி அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு தனி வட்டிக்கான சூத்திரம் தெரியும், PNR/100. இங்க அசல் பீனே வச்சுக்கோங்க. ஆண்டுகள் 5, வட்டி வீதம் 8% டிவைடட் பை 100. இங்க 5ஐயும் 100ஐயும் அடிச்சு கொடுத்துடலாம். அடிச்சு கொடுத்துட்டா 1/20 வரும். 1080 மைனஸ் பி ஈக்குவல் டு பி இன்டூ 8 டிவைடட் பை 20. 8ஐயும் 20ஐயும் 4வது வாய்ப்பாட்டுல அடிச்சு கொடுத்துட்டா 2, 5 அப்படின்னு கிடைக்கும். இங்க பி எல்லாம் ஒரு சைடும் எண்கள் எல்லாம் ஒரு சைடும் நம்ம வச்சுக்கலாம். அப்ப மைனஸ்ல இருக்கிற பி வலது பக்கமா போகும்போது பிளஸ்ல போயிரும். இப்ப 10,080 ஈக்குவல் டு 2p/5 கூட்டல் பி. இங்க
மீசியமா எடுங்க. பகுதியில 5 வந்துரும். மேல 2p பிளஸ் 5p. 2p பிளஸ் 5pனா 7p டிவைடட் பை 5 10,080 இடது பக்கமா இருக்கு. நமக்கு p தான் வேணும். அப்ப p மட்டும் நம்ம வலது பக்கமா வச்சுட்டு மத்ததெல்லாம் இடது பக்கமா அனுப்பும் போது பெருக்கல்ல போயிரும். அப்ப p ஈக்குவல் டு 10,080 இன்ட்டு 7/5 5/7 மாறிடும். 10,080ஐயும் 7ஐயும் அடிச்சு கொடுங்க. 1440 கிடைக்கும். அது கூட இந்த 5 பெருக்குனா 7,200 ரூபாய். அப்ப அசல் ரூபாய் 7,200. ஆப்ஷன் டி சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 98. ஒரு முக்கோணத்தின் எந்த 2 பக்கங்களின் கூடுதலும் 3வது பக்கத்தை விட டேஷ் இருக்கும். ஒரு முக்கோணத்தோட எந்த 2 பக்கத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த கூடுதல் 3வது பக்கத்தை விட எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். இததான் முக்கோணத்தின் சமனின்மை பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இங்க ஒரு முக்கோணம் போட்டிருக்கோம் பாருங்க. ஏபி 4, பிசி 5, ஏசி 5. இதுல எந்த 2 பக்கத்தை எடுத்து நீங்க கூட்டினாலும் 3வது பக்கத்தை விட அந்த கூடுதல் அதிகமா தான் இருக்கும். கூட்டி பாருங்க. 5 கூட்டல் 5னா 10. இது 4 விட பெருசுதான். அதே மாதிரி 4 கூட்டல் 5 9. இதுவும் மற்றொரு பக்கமான 5ஐ விட பெருசு. 5 கூட்டல் 4 அதுவும் 9. 3வது பக்கமான 5ஐ விட அது பெருசு. அப்ப இங்க அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 99. 112 டிவைடட் பை 528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். எளிய வடிவம்னா இதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுருக்கி திட்ட வடிவத்துல எழுதுறத தான் எளிய வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல 112ஐயும் 528ஐயும் 4வது வாய்ப்பாட்டுல அடிச்சு கொடுக்கும் போது 112 28 ஆகுது. 528 132 ஆகுது. அப்ப 28/132. திரும்பியும் 4வது வாய்ப்பாட்டுல அடிச்சு கொடுங்க. 4 7 28, 33 4 132. அப்ப 7/33 கிடைச்சிருச்சு. இதை இதுக்கு மேல நம்மளால சுருக்க முடியாது. அப்ப இதுதான் கொடுக்கப்பட்ட பின்னத்தோட எளிய வடிவம். இங்க இந்த எளிய வடிவத்துல இருக்கக்கூடிய பகுதி, அதாவது டினாமினேட்டர்ல இருக்கிற எண்களோட கூடுதலை கேட்டிருக்காங்க. அப்ப 33ல இருக்க இலக்கங்கள் 3 மற்றும் 3, அது ரெண்டையும் கூட்டிட்டா 6. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 100. 7ஐ ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை. முதல்ல 1ஆம் இலக்கத்துல 7ல முடியக்கூடிய ஈரிலக்க எண்கள் எல்லாம் என்னன்னு பாருங்க. 17, 27, 37 ஆரம்பிச்சு 97 வரைக்கும் மொத்தம் 9 எண்கள் இருக்கும். அதே மாதிரி 7ல தொடங்கக்கூடிய ஈரிலக்க எண்கள், அதாவது 10ஆம் இலக்கத்துல 7 வர மாதிரியா இருக்கிற எண்கள் 70, 71 ஆரம்பிச்சு 79 வரைக்கும் மொத்தம் 10 எண்கள் இருக்கும். இதுல முதல்ல நம்ம எழுதின வரிசையிலையும் 2ஆவதா எழுதின வரிசையிலையும் 77 அப்படிங்கிறது பொதுவா இருக்கு. அப்ப அதை நம்ம ஒரு தடவை கணக்குல எடுத்துக்கிட்டா போதும். அப்ப மேல 9 கீழே 9 மொத்தம் 18 எண்கள் இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 101. 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 5 மீட்டரை 2 மீட்டர் மைனஸ் 1ஆல் வகுக்க கிடைப்பது. இங்க 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 5 மீட்டரை மேல எழுதிட்டு டினாமினேட்டரை 2 மீட்டர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப மேல பாருங்க, 5 மீட்டரை நம்மளால பொதுவா வெளியில எடுக்க முடியும். 5 மீட்டர் எடுத்துட்டோம்னா 10 மீட்டர் எப்படி ஆகும்? 2000 மைனஸ் 5 மீட்டருங்கிறது மைனஸ் 1000.
அப்ப இங்க மேலேயும் 2 மீட்டர் மைனஸ் 1 இருக்கு, கீழேயும் 2 மீட்டர் மைனஸ் 1 இருக்கு. அது ரெண்டையும் அடிச்சு கொடுத்துட்டா மீதி இருக்கிறது 5 மீட்டர். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 102. -6/11 என்ற எண்ணிலிருந்து எந்த எண்ணை கழித்தால் 8/9 கிடைக்கும்? இங்க -6/11 கூட ஏதோ ஒரு எண்ணை கழிக்கிறதுனால நமக்கு 8/9 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்ப -6/11 - x = 8/9. நமக்கு எக்ஸ் மதிப்பு தான் வேணும். அதனால -x இடது பக்கமா வச்சுட்டு -6/11 வலது பக்கமா அனுப்பலாம். அது மைனஸ்ல இருக்கனால பிளஸ்ல மாறும். அப்ப -x = 8/9 + 6/11 அப்படின்னு கிடைச்சிரும். இங்க எக்ஸ்ல இருக்க மைனஸை போக்குறதுக்காக இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் நம்ம மைனஸால வகுத்துட்டோம்னா x = -8/9 - 6/11 கிடைச்சிரும். அப்ப x = -8/9 - 6/11. இங்க பகுதி ஒரே மாதிரி மாறுறதுக்காக மீசிமா எடுத்துக்கலாம். மீசிமா 99 கிடைக்கும். அப்ப முதல்ல இருக்கிற பின்னத்தை நம்ம 11ஆல பெருக்கணும். ரெண்டாவது இருக்கிறத 9ஆல மேலையும் கீழையும் பெருக்கணும். அப்படி பெருக்கிட்டோம்னா -88 - 54 / 99. நியூமரேட்டர்ல இருக்கிறது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கனால அதை கூட்டி அதே மைனஸ் குறி நம்ம போட்டுடலாம். -142 / 99. -6/11 அப்படிங்கிற நம்பர்ல இருந்து -142/99 அப்படிங்கிற எண்ணை கழிச்சாதான் நமக்கு 8/9 கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 103. நிழல் இடப்பட பகுதியின் பரப்பளவு. இங்க ஒரு சதுரத்துக்குள்ள சில பகுதி மட்டும் நிழலிடப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு. அதோட பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். சதுரத்துல நிழலிடப்பட்ட பகுதிகளை பாருங்க. 4 கால்வட்டங்கள் மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த 4 கால்வட்டங்களுக்குமே ஒரே மாதிரியான ஆரம் தான் இருக்கு. அப்ப இதை இணைச்சா நமக்கு ஒரு முழு வட்டம் கிடைச்சிரும். அப்போ நம்ம நிழலிடப்பட்ட பகுதியோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வட்டத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சா போதும். வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் πr². இங்க ஆரம் நம்ம கண்டுபிடிக்கணும். சதுரத்தோட பக்க அளவு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அதோட ஆரம் அதுல பாதி 5 சென்டிமீட்டரா இருக்கும். அப்ப வட்டத்தின் பரப்பளவு 3.14 × r² பதிலா 5 × 5. 5 பெருக்கியா 25. அது கூட 3.14 பெருக்கிட்டா 78.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 104. பொறுத்துக. இங்க இடது பக்கத்துல சில கோவைகள் கொடுத்திருக்காங்க. அதை பெருக்கி வரக்கூடிய விடைகளை வலது பக்கத்துல கொடுத்திருக்காங்க. இது சரியா இணைக்கணும். ஏ பாருங்க, 2x + 3 × 2x - 3. இது a + b × a - b ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இதை நம்ம a² - b² அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப ஏக்கு பதிலா 2x, bக்கு பதிலா 3. இப்ப 2x² - 3². 2x² னா 4x² - 3² னா 9. இப்ப 4x² - 9. அப்ப a மூன்றாவதோட இணைஞ்சிரும். b பாருங்க, 5x × 4xy - 4. இந்த 5x 4xy - 4 இது ரெண்டு கூடயுமே நம்ம பெருக்கணும். 5x × 4xy னா 5 4 பெருக்கிட்டா 20. x × x² y. அதே மாதிரி 5x - 4 பெருக்குனா 5 × 4 20. x இருக்கு, அதே மாதிரி மைனஸ் குறியும் இருக்கு. அப்ப 20x² y - 20x. அப்ப b
4வதோட இணைஞ்சிரும். அடுத்ததா சி பாருங்க. -2xy இன்டூ 5x² -3. -2xy பிராக்கெட்குள்ள இருக்க 2 டேர்மோடையும் நம்ம பெருக்கணும். இப்படி பெருக்குனா -10x³ பிளஸ் 6xy. அப்ப சி முதல்ல கொடுத்திருக்கதோட இணைஞ்சிரும். அடுத்து டி பாருங்க. 4y² இன்டூ -3y. இங்க கெழுக்களை தனியா பெருக்கிட்டா -12 y² இன்டூ y இருக்கு, அது y³ மாறிடும். அப்ப 4 2வதோட இணைஞ்சிரும். சரியான வரிசை என்ன? 3 4 1 2. ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க. வினாயின் 105. 998 ஸ்கொயரின் மதிப்பு. எப்பவுமே 3 இலக்க எண்ணோட வர்க்கம் அப்படின்னா அதுல கண்டிப்பா 6 இலக்கங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்ப 1 ஆப்ஷன் சி இல்லைன்னா டி தான் விடையா இருக்கும். ஏன்னா ஏல 5 இலக்கங்கள் தான் இருக்கு, பில 8 இலக்கங்கள் இருக்கு. அப்ப அது ரெண்டுமே விடையா இருக்க வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்லாம இங்க 998ன்னு கொடுத்திருக்காங்க. 8 அப்படிங்கிற எண்ல முடிஞ்சதுனாலே அதோட வர்க்கத்துல இருக்கக்கூடிய 1ஆம் இலக்கம் 4ல தான் முடியும். அப்ப ஆப்ஷன் சில மட்டும்தான் 4ல முடியுது. அப்ப அதுதான் கண்டிப்பா விடையா இருக்கும். இருந்தாலும் இத ஒரு முற்றுரிமையை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். 998 அப்படிங்கறத நம்ம 1000 - 2ன்னு எழுதிக்கலாம். அப்ப 998 the whole squareனா 1000 - 2 the whole square. இது a - b the whole square அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இதை விவரிச்சு எழுதுனா a² + d² - 2ab. a க்கு பதிலா 1000, b க்கு பதிலா 2. அப்ப 1000² + 2² - 2 × 1000 × 2. 1000 ஸ்கொயர்னா 10 லட்சம் + 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் ஆஃப் 2 2 4 4 × 1000 4000. அப்ப 10 லட்சம் + 4 - 4000. இத சுருக்கிட்டா 9,96,004. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினாயின் 106. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு a² - b² சதுர அலகுகள் மற்றும் அகலம் a - b அலகுகள் எனில் அதன் நீளம். செவ்வகத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா நீளம் × அகலம். இங்க நமக்கு நீளம் தான் கேட்டிருக்காங்க, பரப்பளவும் அகலமும் கொடுத்துட்டாங்க. இப்ப நீளத்தை நம்ம வலது பக்கமே வச்சுட்டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய அகலத்தை இடது பக்கமா கொண்டு போனா அது வகுத்தல்ல போயிரும். அப்ப நீளம் = செவ்வகத்தின் பரப்பளவு டிவைடட் பை அகலம். இப்ப செவ்வகத்தின் பரப்பளவு a² - b² டிவைடட் பை அகலம்னா a - b. a² - b²னா a + b × a - b. a + b × a - b டிவைடட் பை a - b. இதுல a - b நம்ம அடிச்சு கொடுத்துட்டா மீதி இருக்கிறது a + b மட்டும்தான். அப்ப நீளம் a + b. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினாயின் 107. 3 நபர்களில் 2 நபர்கள் மட்டும் நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்படுவர். இதன் சதவீதம். 3ல 2 பேர் தான் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னா அதை நம்ம 2/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கான சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 100% பெருக்கினாலே போதும். இப்ப 2/3 × 100%. 2 × 100%னா 200/3%. இப்ப இந்த 200/3 வகுத்து பாருங்க. 66 2/3 அப்படிங்கிற கலப்பு பின்னத்துல கிடைக்குது. இதோட தசம வடிவம் 66.67%. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினாயின் 108.
ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு. தேய்மானம் கொடுத்திருந்தா தற்போதைய விலை கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் P × 1 - R/100 whole power n. இங்க P அதாவது அசல் ரூபாய் 70,000, ஆண்டுதோறும் அடைகிற தேய்மானம் R = 4%, காலம் n = 2 ஆண்டுகள். இதை எல்லாமே அந்த சூத்திரத்துல பிரதியிடுங்க. 70,000 × 1 - 4/100 the whole square. இங்க 1 - 4/100 மீசியமா எடுத்துட்டா 100 - 4/100 the whole square ஆயிரும். இது 96/100 the whole square வந்துரும். அப்ப 70,000 × 96/100 the whole square. ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கனால அதை நம்ம 2 தடவை பிரிச்சு எழுதிக்கலாம். 70,000 × 96/100 × 96/100. இருக்கிற பூஜ்ஜியங்கள் எல்லாம் அடிச்சு கொடுத்துட்டா 7 × 96 × 96, 96ஐயும் 7ஐயும் பெருக்குனா 672. அது கூட மீண்டும் ஒரு 96 பெருக்கிட்டா 64,512. அந்த இருசக்கர வாகனத்தோட தற்போதைய மதிப்பு 64,512 ரூபாய். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. இந்த வினாவுக்கு நம்ம சூத்திரத்தை பயன்படுத்தி விடை கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லயே எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப இங்க பாருங்க, தேய்மான மதிப்பு கேட்டிருக்காங்க. தேய்மான மதிப்புனா டிப்ரிசியேஷன் வேல்யூ. இது எப்பவுமே கொடுக்கப்பட்டிருக்க மதிப்புக்கு கம்மியா தான் இருக்கும். ஆப்ஷன் சி மற்றும் டி பாருங்க, இது 70,000 விட அதிகமான மதிப்புகள். அப்ப அது தேய்மானமா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் ஏ இல்லனா பி தான் விடையா இருக்கும். இதுலயும் ஆப்ஷன் பி பாருங்க, 45,000 கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க 70,000க்கு 4%, அதுவும் 2 வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க. 2 வருஷத்துக்கு அப்படின்னா 8% இருக்கும். 70,000ல 8%, 5,000 விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ இங்க 70,000ல இருந்து 5,000 இல்லனா 6,000 கழிச்சா நமக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா 45,000ங்கிறது ரொம்ப குறைச்ச மாதிரி இருக்கு. அப்ப அது கண்டிப்பா விடையா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 64,512 தான் விடையா இருக்கணும். இந்த மாதிரியும் நீங்க பார்த்த உடனே விடைய கண்டுபிடிச்சிடலாம். வினா எண் 109. 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? இப்ப இத பார்க்க ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி தெரியுது இல்லையா? இப்ப இதோட அடிப்பகுதியை கண்டுபிடிக்க நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்திக்கலாம். பித்தாகரஸ் தேற்றம் என்னது? எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர். கர்ணத்தை நம்ம ஏசி அப்படின்னு வச்சுக்கலாம், அடிப்பகுதி பிசி. அதே மாதிரி இந்த சுவர்ல இருக்கிற அளவை ஏபின்னு வச்சுக்கலாம். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி அப்படிங்கிறது 20, ஏபி 16, பிசி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப 20 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். 20 ஸ்கொயர்னா 400 ஈக்குவல் டு 16 ஸ்கொயர்னா 256 பிளஸ் பிசி ஸ்கொயர். நமக்கு பிசி ஸ்கொயர் தான் வேணும். அப்ப அதை வலது பக்கமே வச்சுட்டு மத்ததெல்லாம் இடது பக்கமா கொண்டு போலாம். அப்ப 400 மைனஸ் 256 கிடைக்கும். அப்ப பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400 மைனஸ் 256 144. பிசி ஸ்கொயரோட மதிப்பு 144. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 144 நம்ம 12 ஸ்கொயர்னு எழுதலாம். அங்கேயும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா 12. இப்ப பிசியோட மதிப்பு 12 அடி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பண்ணிக்கோங்க. வினா எண் 110. தந்தையின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்காக உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தந்தையின் வயது
மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் மகளின் தற்போதைய வயது என்ன? இங்க நம்ம மகளோட வயது தான் கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த மகளோட வயதை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க நமக்கு கொடுக்கப்பட்ட கூற்றுகளை பாருங்க. தந்தையின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு. தந்தையோட வயதை நம்ம 5 இன்ட்டு மகளின் வயதுன்னு எழுதிக்கலாம். மகளோட வயது எக்ஸ்னா தந்தையோட வயது 5x இருக்கும். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தந்தையின் வயதுன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப தந்தையோட வயதை நம்ம 5x வச்சிருக்கோம். 2 ஆண்டுகளுக்கு பின்னர்னா இது கூட 2 கூட்டணும். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? மகளோட வயதை போல் 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அப்படிங்கும் போது மகளோட வயசு எக்ஸ்ல இருந்து x+2 மாறி இருக்கும். அதோட 4 மடங்குக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5x+2 = 4 × x+2. இப்போ 4 x மற்றும் 2ஓட பெருக்கிட்டா 4x+8 கிடைச்சிரும். இப்போ x எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கமும் வச்சுக்கோங்க. 5x - 4x = 8 - 2. 5x - 4xனா x, 8 - 2 6. இப்போ மகளோட தற்போதைய வயது 6 ஆண்டுகள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 111. 90 டிகிரி என்பதை ரேடியனாக மாற்றுக. 1 டிகிரியோட ரேடியன் அளவு π/180. அப்போ 90 டிகிரினா 2 பக்கமும் நம்ம 90ஆல பெருக்கணும். 90 டிகிரி = π/180 × 90 டிகிரி. 90ஐ 180 அடிச்சு கொடுத்துட்டா 1/2 கிடைக்கும். அப்ப 90 டிகிரி அப்படிங்கிறது π/2 ரேடியனா இருக்கும். 90 டிகிரியோட ரேடியன் மதிப்பு π/2 ரேடியன். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 112. நீரியல் அழுத்தி எதன் அடிப்படையில் இயங்குகிறது? நீரியல் அழுத்தி அப்படின்னா என்னன்னா, பஞ்சு அல்லது ஆடைகள் தயாரிக்கிற இடத்துல அந்த மூட்டைகள் குறைவான இடத்தை அடைச்சுக்கொள்ற வகையில அவற்றை அழுத்தப்பட்ட பொதிகளா மாற்றுவதற்கு இந்த நீரியல் அழுத்திகள் பயன்படுது. இந்த நீரியல் அழுத்திகள் எந்த விதியின் அடிப்படையில செயல்படுது அப்படின்னா பாஸ்கல் விதி. பாஸ்கல் விதினா என்ன? மூடிய அமைப்புல ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய திரவத்தோட எந்த ஒரு புள்ளியில அளிக்கப்படுற அழுத்தம் அந்த திரவத்தோட அனைத்து புள்ளிகளுக்கும் சமமா பகிர்ந்தளிக்கப்படும். இந்த விதியின் அடிப்படையில தான் இந்த நீரியல் அழுத்திகள் செயல்படுது. அப்போ ஆப்ஷன் டி பாஸ்கல் விதி தான் சரியான விடை. பண்ணிக்கோங்க. வினா எண் 113. கோளக ஆடி ஒன்றின் வளைவு ஆரம் 30 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவினை காண்க. வளைவு ஆரம் 30 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா குவிய தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் வளைவு ஆரம் / 2. வளைவு ஆரம் 30 / 2னா வகுத்துட்டோம்னா 15 சென்டிமீட்டர் கிடைக்கும். அதோட குவிய தொலைவு 15 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 114. நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம். நிலக்காற்று மற்றும் கடல் காற்று உருவாக காரணம் வெப்பசலனம். வெப்பசலனம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது உயர் வெப்பநிலையில இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளோட இயக்கத்தினால வெப்பம் கடத்தப்படுற முறைக்கு தான் வெப்பசலனம் அப்படின்னு பேரு. நிலக்காற்று எப்படி இருக்கும்னா, பகல் நேரங்கள்ல கடல் மேற்பகுதியை விட நிலத்தோட மேற்பகுதி சீக்கிரமா ஹீட் ஆயிரும். இதன் காரணமா சூடான அந்த காற்று வளிமண்டலத்தை நோக்கி மேல போயிரும். இதனால அங்க குறைந்த காற்று அழுத்தம் உருவாகும். இதை சமன் செய்யறதுக்காக கடல்ல இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று நிலத்துல வீசும். இதுதான் நிலக்காற்று. இதே மாதிரி இரவு நேரங்கள்ல கடல் பகுதியை விட நிலப்பகுதி சீக்கிரமா குளிர்ச்சி அடைஞ்சிரும். இதன் காரணமா
கடலுக்கு மேற்பரப்புல இருக்க காற்று வளிமண்டலத்தை நோக்கி போயிரும். இதை சமன் செய்யறதுக்கு நிலத்திலிருந்து கடலுக்கு காற்று கடத்தப்படும். இதுதான் கடல் காற்று. உயர் வெப்பநிலையில இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை உள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளோட இயக்கத்தினால வெப்பம் கடத்தப்படுறது காரணமா தான் இந்த நிலக்காற்றும் கடல் காற்றும் உருவாகுது. இப்ப இங்க சரியான விடை ஆப்ஷன் ஏ, வெப்பச்சலனம். பண்ணிக்கோங்க. வினா எண் 115. பொறுத்துக. வெப்பக்குடுவை, அதாவது இத வெற்றிட குடுவைன்னு சொல்லுவாங்க. நம்ம தண்ணி டீ எல்லாம் சூடா இருக்கிறதுக்காக பிளாஸ்க்ல ஊத்தி வைக்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த வெப்பக்குடுவை. இந்த வெப்பக்குடுவை அதாவது தெர்மஸ் பிளாஸ்க ஸ்காட்டிஷை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் சர் ஜேம்ஸ் திவார் அப்படிங்கிறவரு 1892ஆம் ஆண்டுல கண்டுபிடிச்சாரு. இப்ப வெப்பக்குடுவை அப்படிங்கிறது சர் ஜேம்ஸ் திவாரோட இணைஞ்சிரும். பி பாருங்க, கலோரிமீட்டர். ஒரு பொருள் மூலமா பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தை அளவிடதான் இந்த கலோரிமீட்டரை பயன்படுத்துறாங்க. இந்த கலோரிமீட்டர்ல மிகச்சிறந்த வெப்ப கடத்திகளாலான பாத்திரம் ஒன்று இருக்கும், அதாவது காப்பர் இல்லனா அலுமினியம். இந்த கலோரிமீட்டரை 1882ல ஆண்டனைன் லவாய்சியர் அப்படிங்கிறவரும் பியாரே சைமன் லாப்லேஸ் அப்படிங்கிறவரும் தான் முதல்ல பயன்படுத்தினாங்க. அப்ப கலோரிமீட்டர் அப்படிங்கிறது 4ஆவதா இருக்கக்கூடிய பியாரே சைமன் லாப்லேஸ் அப்படிங்கறதோட இணைஞ்சிரும். 3வது நிலை மின்காட்டி, அதாவது எலக்ட்ரோஸ்கோப். பொருள் ஒன்றில இருக்கக்கூடிய மின் துகள்களை கண்டறிய பயன்படுத்துற அறிவியல் கருவிதான் இந்த நிலை மின்காட்டி. இத 1600ல வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. இப்போ சீல கொடுத்திருக்க நிலை மின்காட்டி முதல்ல கொடுத்திருக்கிற வில்லியம் கில்பர்ட்டோட இணைஞ்சிரும். அடுத்ததா தங்க இலை நிலை மின்காட்டி, அதாவது கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப். தங்கம் மற்றும் வெள்ளி இது ரெண்டுமே மிகச்சிறந்த மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருட்கள். இது மூலமா உருவாக்கப்பட்டதுதான் இந்த தங்க இலை நிலை மின்காட்டி. இத 1787ல ஆப்ரஹாம் பென்னட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. டி 3ஆவதோட இணைஞ்சிரும். சரியான வரிசை சொல்லுங்க. 2, 4, 1, 3. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 116. ஒரு உலோகத்தின் தன்வெப்ப ஈர்ப்பு திறனின் மதிப்பு 200 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. 2 கிலோகிராம் நிறையுள்ள உலோகத்தின் வெப்பநிலையை 125 டிகிரி செல்சியஸிலிருந்து 325 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் மதிப்பை காண்க. இங்க தன்வெப்ப ஈர்ப்பு திறனோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட தேவைப்படுற வெப்ப ஆற்றலோட மதிப்பு கேட்டிருக்காங்க. தன்வெப்ப ஈர்ப்பு திறனை கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் நமக்கு தெரியும். தன்வெப்ப ஈர்ப்பு திறன் ஈக்குவல் டு தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு டிவைடட் பை நிறை இன்டு வெப்பநிலை உயர்வு. இதை நம்ம C ஈக்குவல் டு Q பை M இன்டு டெல்டா T அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க நமக்கு C தெரியும், Q தான் கேட்டிருக்காங்க. இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி சமன்பாடை மாற்றி அமைங்க. Q ஈக்குவல் டு C இன்டு M இன்டு டெல்டா T. இங்க C அப்படின்னா தன்வெப்ப ஈர்ப்பு திறன், அதோட மதிப்பு 200 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. M அப்படின்னா நிறை 2 கிலோகிராம். டெல்டா T அப்படின்னா வெப்பநிலை உயர்வு. 125 டிகிரியிலிருந்து 325 டிகிரியா உயரணும்னா 200 டிகிரி செல்சியஸ் உயர்த்தப்பட்டிருக்கணும். இந்த மதிப்புகள் எல்லாம் பிரதியிடுங்க. Q ஈக்குவல் டு 200 × 2 × 200. 200 × 2னா 400 × 200. இதனையும் பெருக்கிட்டா 80,000. அப்போ தேவைப்படுற வெப்ப ஆற்றலோட மதிப்பு 80,000 ஜூல். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 117. பொறுத்துக. இங்க வலது பக்கம் சில அளவீடுகளை ஒரு அலகுல கொடுத்திருக்காங்க. அதுக்கு சமமான அலகுகளை நம்ம பொருத்தணும்.
ஏ பாருங்க, 1 ஏக்கர். இங்க வலது பக்கத்துல இருக்கிறதுல 1 ஏக்கருக்கு எது ஈக்குவல்னா 4047 மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஏ மூன்றாவதோட இணைஞ்சிரும். பி பாருங்க, 1 ஹெக்டர். 1 ஹெக்டர் அப்படிங்கிறது 2.47 ஏக்கருக்கு சமமானது. அப்ப 1 ஹெக்டர் நான்காவதோட இணைஞ்சிரும். அடுத்ததா சி, 1 மீட்டர். 1 மீட்டரை நம்ம 3.28 அடி அப்படின்னு சொல்லலாம். அப்ப சி ஒன்றாவதோட இணைஞ்சிரும். அடுத்து டி பாருங்க, 1 சதுர மீட்டர். 1 சதுர மீட்டர் அப்படின்னா அத 10.76 சதுர அடி அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்ப டி ரெண்டாவதோட இணைஞ்சிரும். இங்க நல்லா பாத்தீங்கன்னா 1 மீட்டர் 3.28 அடி, அதை ஸ்கொயர் பண்ணாலே 1 சதுர மீட்டருக்கான மதிப்பு நமக்கு கிடைச்சிரும். சரியான வரிசை அப்ப இங்க என்ன? 3 4 1 2. ஆப்ஷன் ஏ தான் சரியான வரிசை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 118. தமிழ்நாட்டில் பறத்தல் விளையாட்டிற்கு ஏற்ற மலைச்சரிவுகளை கொண்டுள்ள மாவட்டம். பறத்தல் விளையாட்டு அப்படின்னா பாராகிளைடிங். தமிழ்நாட்டுல திருப்பத்தூர் மாவட்டத்துல ஏலகிரி அப்படிங்கிற மலைவாழிடம் இருக்கு. அந்த இடத்துலதான் ஏவூர்தி நழுவுதல், அதாவது இந்த பறத்தல் விளையாட்டிற்கு ஏற்ற மலைச்சரிவுகள் இருக்கு. இந்த ஏலகிரி கடல் மட்டத்திலிருந்து 1111 மீட்டர் உயரத்துல 4 மலைகளால சூழப்பட்டு அமைதியான சூழல்ல அமைஞ்சிருக்கு. இங்க மலையேற்றம், அதாவது ட்ரெக்கிங் மாதிரியான அமைப்புகள் இருக்கிறனால இது மிகச்சிறந்த சுற்றுலா தலமாவும் இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ திருப்பத்தூர் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 119. கொடுக்கப்பட்டுள்ள குறியீடு குறிப்பது என்ன? இங்க பிளஸ் மைனஸ்னு கொடுத்திருக்காங்க. பிளஸ் மைனஸ்னு கொடுத்திருந்தாலே கண்டிப்பா இது மின்கலத்தோட குறியீடு தான். ஆனா இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏல மின்கலம் இருக்கு, ஆப்ஷன் சில மின்கல அடுக்கு இருக்கு. இது ரெண்டுல எது விடைன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். மின்கலம் அப்படின்னா ஒரு பெரிய கோடு, அந்த பெரிய கோடு கிட்ட பிளஸ், அதை தொடர்ந்து வரக்கூடிய சின்ன கோடு கிட்ட மைனஸ் வந்திருக்கும். ஆனா இங்க 2 அடுக்கா அந்த பேட்டரி இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்போ இது மின்கல அடுக்குக்கான குறியீடு. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 120. 40 டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட் அளவுக்கு மாற்றவும். செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவுகளுக்கான தொடர்பு F-32 divided by 9 equal to C/5. இதுல நம்ம ஃபாரன்ஹீட் தான் கண்டுபிடிக்கணும். இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி சமன்பாடை மாற்றி அமைச்சுக்கலாம். அப்ப ஃபாரன்ஹீட் equal to செல்சியஸ் into 9/5 plus 32. செல்சியஸோட அளவு இங்க 40ன்னு கொடுத்திருக்காங்க, அதை பிரதியிட்டுருங்க. அப்ப 40 into 9/5 plus 32. 5 40 அடிச்சு கொடுத்துட்டா 8 into 9 plus 32. 8 9 பெருக்கிட்டா 72 கூட்டல் 32 ரெண்டையும் கூட்டிட்டா 104 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.